முட்டி கூடாது, கம்முனு நில்லுங்க. இல்லை சரியான வெயில் இன்னைக்கு. பாவம் மாடாடுங்களாம். மாடாடாக பிறக்கவே கூடாது. வெயில் தாங்கிக்கிட்டு மேயவும் முடியல. காலையிலே அவுத்து விட்டோம், மேய்ஞ்சிட்டு வந்தோம். அப்பயும் அதுங்களுக்கும் ரொம்ப மாட்டேங்குது. வெயில் தாங்கவும் முடியல அதுங்களுக்கும். குட்டி பயலு, நீ நெய்யிலே இருக்கிற, நீ நல்லா இருக்கிற. அம்மா பாரு வெயிலில் போய் மேய்ஞ்சிட்டு வந்து பாவம். காலையில் 8 மணிக்கெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சி 11 மணிக்கெல்லாம் கொண்டாந்து கட்டிட்டேன். இத்தனைக்கும் நெய்யிலே தான் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்பயும் பாருங்கள் என் மாடு எப்படி இறப்பு வாங்குதுன்னு. இது வாங்கின மாடு, வெயில் தாங்க மாட்டேங்குது. எங்கள் மாடு அப்படி இல்லை. எங்கள் மாடெல்லாம் நாட்டு ரகத்தில் சேர்ந்தது. நாட்டு ரக மாடெல்லாம் மாடு ஆடு நாட்டு ரகத்தில் இருக்கிறதுலாம் வெயில் தாங்கிக்கும். ஓவர் வெயில் இருந்தால் மட்டும்தான் தாங்காது. ரொம்ப வெயில் தாங்க முடியல அதுங்களுக்கும் பாவம். ஒன்று முட்டிக்கிட்டு நெயில் நீட்டுக்கு இருக்குது. அடங்க மாட்டாளுவ. ஒன்று நிற்கிற இடத்துல இன்னொன்று போய் நிற்கணுங்க. ஒன்று வீட்டை சுற்றி என்னென்ன வச்சுருக்காங்க, எதுனாச்சும் கஞ்சி தண்ணி வச்சுருக்குறாங்களா, தவிடு தண்ணி வச்சுருக்குறாங்களா, ஏன்னா காய வச்சுருக்குறாங்களான்னு தேடிக்கிட்டே சுற்றுவாங்க. எந்த மாட்டை மூட்டலாம், என்ன பண்ணலாம். என் மாடு ஒரு மோசமான மாடுங்க, கெட்டானம் பிடிச்ச மாடுங்க. அம்மனவே நிற்காதுவ. இங்கே பாரு எலுமிச்சம் பையெல்லாம் கீழே வீதுறியா? ஏய் ஏன்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் 2 பேர் மட்டும்? கம்முனவே இருக்க மாட்டேங்குது. இவங்க 2 பேர்த்தையும் சண்டை. இந்த வெள்ளச்சி மாட்டை முட்டிடுச்சு மாடு. இந்த மாடு எல்லா மாட்டையும் முட்டிடும். எங்கள் மாட்டை எல்லா மாட்டையும் முட்டிகிட்டே தான் இருக்கும். இந்த மாடு முட்டி தான். இந்த மாடு 6 மாதம் சினையாக இருந்தது. கண்ணுக்குட்டி வயிற்றுலேயே செத்து போட்டுருச்சு. நல்லபடியாக போட்டுருச்சு. திரும்ப சினையாக ஆக மாட்டேங்குது. செனைன்னு இருந்த செனை இல்லை, சும்மா தான் இருக்குது. அந்தமாரி பண்ணிடுச்சு அந்த மாடு பாவம். சரி, இந்த மாட்டே அந்த மாடு தான் முட்டி வெயிலில் போய் மேய சொல்லி விட்டுருக்குது. ஓட்டலான்னு வந்தால் நெறிஞ்சி முள், செருப்பு போடாமையே வந்துட்டேன்.